பல்லவி, நீ ஏதாவது சொல்ல வந்தியாமா? அது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் அத்தை. நான் அப்புறமா வரேன். எதுக்குமா மன்னிப்பு? நான் இந்த அளவுக்கு சத்தம் போட்டிருக்கவே கூடாது. இங்க வா, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு. வா. நாம எப்ப தப்பு பண்றோமோ அப்பதான் நாம அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா இன்னைக்கு நடந்ததுல உன் தப்பு எதுவும் இல்லம்மா. நான் இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுதான். நீ என்ன நினைச்ச? என் கண்ணுக்கு வெறும் கோவம் மட்டுமா தெரிஞ்சது? இல்லம்மா, எனக்கு உன்னோட கவலை நல்லாவே தெரிஞ்சது. ஒரு பொண்டாட்டி புருஷனுக்காக இப்படிதான் கவலைப்படுவா. ஒரு மருமக இப்படிதான் குடும்பத்துக்காக கவலைப்படுவா. எப்ப தனக்குன்னு விஷயம் வரும்போதுதான் அமைதியா இருக்கவங்க கூட இப்படி கோவப்படுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்மா. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம விக்ரம்க்கு ஏதோ ஆயிடுமா? அது மட்டும் இல்ல, நீ பிராச்சி தலையில எதுக்கு கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுனேன்னு தெரியும். நீ ஏன் இந்த அளவுக்கு அவளை பாராட்டணும்னு எனக்கு தெரியும். டென்ஷன் ஆகாத. நான் பிராச்சிய பத்தி அதிகமா பேசினா நீ இங்க இருந்து எந்திரிச்சு போயிருவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாருமா, நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பிராச்சி எதுவும் இல்லனாலும் ஒரு பொறுப்பான பொண்ணுங்கறத நீ உணர்ந்தாலே போதும். அதுக்காக நீ கண்டிப்பா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதான் சொல்லுவாங்களே, ஃபேர் சான்ஸ். அவளுக்கு கண்டிப்பா ஃபேர் சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பல்லவி. கண்டிப்பா நீ ஒருதலை பட்சமா நடந்துக்கவே மாட்ட. இங்க பாரு, நான் பிராச்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீ தப்பா நினைச்சிடாத. நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பிராச்சியோ இல்ல ரியாவோ, ரெண்டு பேரையும் நீ சமமாதான் பாக்கணும். அப்பதான் இந்த சாவிக்கு யாரு தகுதியானவங்கன்னு அவங்களால நிரூபிக்க முடியும் பல்லவி. இன்னைக்கு நீ அவளை மனசார ஆசீர்வாதம் பண்ணிருக்க. அதனால இன்னைக்கு நீ அவளுக்கு மனசார வாய்ப்பு கொடுமா. ஏன்னா அப்பதான் அவ இந்த வீட்லயும் அப்புறம் உன் மனசுலயும் இடம் பிடிக்கட்டும். சொல்லுமா, நீ கண்டிப்பா இந்த வாய்ப்பை கொடுப்பல்ல? அத்தை, இது வரைக்கும் நான் யாருக்குமே அநியாயம் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறமும் நான் பண்ண மாட்டேன். இந்த கேம் ஆரம்பிச்சத நீ, ஆனா முடிக்க போறதுன்னா என்னைக்குமே இந்த போட்டியில ஜெயிக்க போறதுன்னா நீ வெறும் என்னோட பெரிய பையன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலி பையனும் தான். ஏன்னா உன்னோட சின்ன MMS மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க போகுது. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேனே டேட், ஒரு சின்ன அம்புதான் பெரிய காயத்தையே ஏற்படுத்தும். பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். உன் கதை முடிஞ்சது கௌரவ். நீங்க என்ன பண்றீங்க பிரக்யா மேடம்? நான் எதுவுமே பண்ணல. என்ன பண்ணணுமோ அத நீதான் பண்ண. என்ன நினைச்ச? நான் குடிக்கிற காஃபில ஏதாவது கலந்து என்ன ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சியா? எந்த சொல்யூஷனை நீ காஃபில கலந்தையோ அந்த சொல்யூஷனை பத்தி நான் நெட்ல பார்த்தேன். அந்த சொல்யூஷன்ல இருந்து சும்மா 2 சொட்டு போதும் ஒரு ஆளை முழுமையா மயக்கமடைய வைக்கிறதுக்கு. நீங்க என்ன மயக்கமடைய வைக்கணும்னு நினைச்சீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா எதுக்காகன்ற விஷயம் எனக்கு தெரியாது இல்லையா?
உன் தம்பியும் இதேதான் பண்ணான். உன் தம்பிய பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவன் மோசமானவன்னு. ஆனா அவனோட நோக்கம் தான் என்னங்கறது அப்ப எனக்கு தெளிவா தெரியாம போயிடுச்சு. பட் அவனோட நோக்கம் அப்ப வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னோட நோக்கம் முக்கியமா எனக்கு தெரியணும்னு தோணுச்சு. அதனால்தான் நீ கொடுத்த அந்த சொல்யூஷன் கலந்த காஃபியை நான் குடிக்கிற மாதிரி நடிச்சேன். அப்புறம் நாம இங்க பிசினஸ் பண்ண வந்திருக்கோம், உறவு கொண்டாட வரல. வந்துருச்சு. இருந்தாலும் எண்ல ஓங்கி ஒரு உத விட்டு அப்புறம் கதவு பட்டுன்னு திறந்துருச்சு. வேகமா ஓடி வரும்போது லாபில உன் செக்ரட்டரிய பார்த்தேன். உனக்கு காணுமேன்னு கேட்டேன். அப்ப அவ மேல் ரூம்ல இருக்கிறதா சொன்னா. அதான் நான் மேல ஓடி வந்தேன். உனக்குன்னு பிரச்சனை வரும்போது நான் என்ன வேணாலும் பண்ண தயாராயிடுவேன். உன் மேல நான் எவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு தெரியும்ல. நீங்க இதெல்லாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன என்னால பாத்துக்க முடியும். நீதான் சூப்பர் உமன் ஆச்சு. ஆனா நான் தானே. உன் விஷயம் வரும்போது நான் யாருங்கிறதே மறந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறேன். அதாவது என் மைண்ட்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஒரே விஷயம் தான், உன்னை காப்பாத்தணும். நீ ஆபத்துல மடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. பிளீஸ் திரும்பவும் நீ இதெல்லாம் ஏன் பண்ணு என்ன கேட்காத. அப்புறம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லுவேன். இனி உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல, நீ எதுவுமே சொல்லாத. அப்புறம் நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் இல்லன்னு சொல்லாத. நான் உனக்கு முக்கியமா இல்ல. கையை எடுக்கல. நான் ஏன் கையெடுத்தேன்னா அது நம்மள பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால நம்மள இந்த மாதிரி பார்த்து உனக்கு பிரச்சனை ஆகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க இருந்து போ. நீ போ. நீ கஷ்டப்பட்டு ஒரு இமேஜ் உருவாக்கி இருக்க. அந்த இமேஜ் என்னால உன்னை நீயே தானே காப்பாத்திக்கிட்ட. உன் கையில கத்தி இருந்தது. ஜான்சி ராணி மாதிரி நீ கௌரவ பயமுறுத்தின. என்ன மறந்துட்டியா? நீ அவனை பயமுறுத்தின, அப்புறம் நான் கொஞ்சம் பயமுறுத்தின. எல்லாம் நீதான் பண்ண. நீ சொன்ன இல்லையா என்னால என்ன பாத்துக்க முடியும்னு? இங்க பாரு.
அப்படின்னு அதுக்கான அர்த்தம் அவன் வேலையை ஒழுங்கா பாத்திருக்கான். ஆனா இந்த தாப்பர் ஃபேமிலி வேற ஏதோ பண்ண நினைச்சிருக்காங்க. கௌரவ் எந்த பேப்பர்ல என்கிட்ட சைன் வாங்கணும்னு நினைச்சானோ அந்த பேப்பர்ல என்ன எழுதிருந்தது தெரியுமா? நம்மளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எல்லா ஷேர்ஸும் அவனுக்கு எழுதி வச்சிருந்தான். அவன் அவங்க அப்பா கிட்ட போன்ல பேச போகும்போது எல்லா பேப்பர்ஸையும் நான் மாத்திட்டேன். என்ன அவன் சைன் பண்ண சொல்லி கேட்டப்ப நான் முதல்ல அவனை சைன் பண்ண சொன்னேன். ஆனா நான் வச்ச பேப்பர்ல என்ன எழுதிருந்தது நம்மளுக்கு தெரியாது. அவனோட எல்லா ஷேர்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பேர்ல எழுதி வச்சிருந்தேன். அதனால நம்மளோட எந்த பிசினஸ் எல்லாம் தாப்பர் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகியிருக்கோ அது எல்லாத்தையும் நான் விற்க போறேன். வாட்? யா, எனக்கு அவனோட பணம் தேவையில்ல. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வித்து எவ்வளவு காசு வருதோ அதை சேரிட்டிக்கு கொடுக்க போறேன். ஏன்னா அவங்களோட பணம் நல்ல விஷயத்துக்கு உதவட்டும். அதுதான் சரியா இருக்கும். நமக்குள்ள இந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா என்னோட கோவம் இன்னும் அடங்கல. அவன் எந்த தைரியத்துல உன்னை தொட முயற்சி பண்ணான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் பிரக்யா. ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். அவன் பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பா அவனுக்கு கிடைக்கும். அண்ட் ஐம் ஃபைன் ரியலி. நீ எப்பவுமே நல்லா இருப்பட கண்ணா. How dare you? என் பொண்ணு மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்துடா தைரியம் வந்தது? உங்க அப்பா எங்க கம்பெனியோட பல வருஷமா சேர்ந்து வேலை செய்யறாரு. இது வரைக்கும் சிறந்த வேலை எந்த வேலையுமே செஞ்சது இல்ல. இருந்தாலும் நாங்க அவருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய தப்பு பண்ணிருக்காரு, அதை நாங்க மன்னிச்சிருக்கோம். ஆனா நீ பண்ணிருக்க தப்பு இருக்கு பாரு, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. பாருங்க சுஷ்மா மேடம், உங்களுக்கு ஏதோ தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கு. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன். Just shut up. பிரக்யா என்கிட்ட உன்னோட பிளான் என்ன, நீ என்ன செய்ய இருந்த எல்லாத்தையும் அவ என்கிட்ட சொல்லிட்டா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதனாலதான் உங்க பொண்ணு பேர்ல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல. கத்தியால என்ன குத்த பார்த்தா என் முன்னாடி குரலை உயர்த்தி பேசாத. அவ உன்னை கொல்ல பாக்கல, தன்னை டிஃபெண்ட் பண்ண பார்த்தா. முதல்ல அவ உனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணலையேன்னு சந்தோஷப்படு என்ன. ஆனா கண்டிப்பா அவ உனக்கு தண்டனை கொடுத்துட்டா. அவ உன்னை பார்ட்னர்ஷிப் டீட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா. நீயோ இல்ல உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எங்க பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் கிடையாது. விஷயம் என்னன்னா மேடம், கௌதம் வேலை விஷயமா மும்பை போயிருக்கான். அப்புறம் டேடிக்கு சைன் பண்ற அத்தாரிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது நானும் இந்த பார்ட்னர்ஷிப்பை விடுறேன்னு சொல்லி எந்த பேப்பர்ஸ்லயும் சைன் போடலையே. பிரக்யா கிட்ட எதுவும் கொடுக்கலையே. இதுதான் என் பொண்ணுக்கும் பொண்ண மாதிரி உள்ள ஆளுங்களுக்கும் வித்தியாசம். அவ துரோகத்தை கூட அவளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா தான் எடுத்துப்பா. நீ அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா? அவ உன்ன மாதிரி கேடு கட்டவங்க கிட்ட தன்னை காப்பாத்திக்க அருமையான திட்டத்தை போட்டு ஜெயிச்சிட்டா. ஆனா அதுக்காக இதெல்லாம் அவ பணத்துக்காக தான் பண்றான்னு மட்டும் நினைச்சிடாத. ஏன்னா அவகிட்ட நேரத்தை தவிர மத்தது எல்லாமே இருக்கு. அவ உன்னோட ஷேர்ஸ் அப்புறம் உன்னோட ஃபேக்டரிய வித்து அந்த பணத்தை சேரிட்டிக்கு டொனேட் பண்ண போறா. இம்பாசிபிள். பிரக்யா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நான் எந்த சைனும் அப்படி பண்ணல. நீ குடிச்சிருந்தியா என்ன? ஏன்னா அவ முன்னாடி பேப்பர்ஸ்ல சைன் பண்ணது நீ தானே? ஆக்சுவலி நீங்க முதல்ல சைன் பண்ணுங்க, அப்புறமா நான் சைன் பண்றேன். இப்ப ஞாபகம் இருக்கா? அப்புறம் இந்த நாளை உன் வாழ்க்கையில நீ மறந்துடாத. இதுக்கு அப்புறம் என் பொண்ணு பக்கத்துலயோ இல்ல என் ஆபீஸ்லயோ உன்னை நான் பார்த்தேன்னு வெய்ய, அப்புறம் உன் மேல நான் கேஸ் போடுவேன். அண்ட் சேம் கோஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. அது உன் அப்பாவா இருந்தாலும் சரி, உன் தம்பியா இருந்தாலும் சரி. இல்ல, பிரக்யா அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அவ அப்படிதான் பண்றா. இன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல சரியா 3 மணிக்கு எல்லார் முன்னாடி அவ சொல்ல போறா. அதாவது உன்னோட ஷேர்ஸ் மொத்தத்தையும் அவ சேரிட்டிக்கு கொடுக்க போறாளாம். நான் உனக்கு கொடுக்கிற வார்னிங் இது.
சரி, நீ யாரு? அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட வைஃப். Come in. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா, அதாவது நீங்க என் கூட சேர்ந்து பிரக்யாவை அழிக்க போறது உண்மைன்னா, அதுக்காக உங்க பிளான கேட்கணும்னா நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா அப்படி ஒரு பிளான் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா என் பிளான்ல என்னையே அவ மாட்ட வச்சுட்டா. பிரக்யாவை பாராட்டுறதா இருந்தா அவளோட போன் நம்பர் தான் உன்கிட்ட இருக்கு இல்லையா? அவளுக்கு போன் பண்ணி நீ அவளை பாராட்டு. நாங்க இங்க சீரியஸா பேச வந்திருக்கோம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நாங்க மேற்கொண்டு பேசுறோம். அந்த பிரக்யாவோட டவுன்ஃபால்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அப்பதான் எங்களுக்கு ஓம் ப்ராப்ளம்ஸ் இருந்து உன்னை வெளியில கொண்டு வர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெள்ளாலியா இவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியல. இவருக்கு நம்ம பிரக்யாவை தோக்கடிக்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிரக்யா தோக்குறது எப்படி பாப்பாரு? இல்ல, நான் பார்க்க ஆசைப்படுறேன். இன்ஃபேக்ட் பிரக்யாவோட டவுன்ஃபால்க்கு நான் காரணமா இருக்க ஆசைப்படுறேன். அவளால தப்பிக்கவும் முடியாது. ஆக்சுவலி இதை விட்டா உனக்கு வேற வழியே கிடையாது. நீ இத மறக்காத கௌரவ். சுஷ்மா பிரக்யாவோட ரெப்புடேஷனை பில் பண்ண பாக்குறாங்க. உன்னோட சொத்தை சாரிட்டிக்கு கொடுக்க பாக்குறாங்க. அப்பதானே பிரக்யா இன்னும் பெரிய ஆளாயிடுவா. இந்த ஃபண்ட் சேரிட்டிக்கு போயிடுச்சுன்னா அவளுக்கு பேரும் புகழும் கிடைச்சிரும். எந்த அளவுக்கு பேர்னா அவ எலெக்ஷன்ல நின்னா கூட அவ ஜெயிச்சிருவா. ஆனா நம்மளோட இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அப்புறமா உனக்கு பேர் கொஞ்சம் கெடும் தான். ஆனா வெற்றி கண்டிப்பா உனக்கு தான். இப்ப முடிவை நீதான் சொல்லணும். நல்லா யோசி. உனக்கு எது முக்கியம்னு நீயே யோசிச்சுக்கோ. கௌரவமான தோல்வியா இல்லனா அசிங்கமான வெற்றியா? இந்த பிளான் 100% ஒர்க் ஆகும் நம்புறீங்களா? 100%. சின்ன மருமக பெரிய மருமகளை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு அக்கா தான் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். ஆனா 2 பேருக்கும் இடையில காம்படிஷன் நடக்கும்போது இது கூடாது. எங்க பாருங்க அத்தை, இந்த காம்படிஷன் சாவிக்கு தான். ஃபேமிலிக்குள்ள என்ன காம்படிஷன் சொல்லுங்க? அதோட ராஜேஸ்வரி மேடம் முதல் தடவை எங்க 2 பேரையும் பார்க்க போறாங்க. அவங்க கொஞ்சம் ஓல்ட் டைப்னு அத்தை வர சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெடிஷனல் திங்கிங்னாங்க. சோ கண்டிப்பா ஒரு சின்ன எதிர்பார்ப்போட தான் அவங்க இங்க வருவாங்க. அவங்க எதிர்பார்ப்ப நாங்க முழுசா நிறைவேற்றினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்போ ரியாவுக்கு சாரி கட்ட தெரியாது. நீங்க நாத்தனாரு கொழுந்தியா அக்கா தங்கச்சி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. வரவங்க முன்னாடி ரியா பெர்ஃபெக்ட் மருமகளா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ரியா பிராச்சி, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? ராஜேஸ்வரி மேடம் 3 மணிக்கு வராங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா? நீங்களே பாருங்கக்கா, பிராச்சி வந்து ரியாக்கு சாரி கட்ட ஹெல்ப் பண்றேன்றா. ஆனா காம்படிஷன் நடக்குது இல்ல, அவ எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? காம்படிஷன்ல யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாது. நான் என்ன சொன்னனோ அதை தான் செய்யணும். அதுவும் தனியா செய்யணும். அது தெரியும் அத்தை. ஆனா என்னன்னா ரியாவுக்கு சாரி கட்ட தெரியாது. அதுவும் இல்லாம ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம காம்படிஷனை ஜெயிக்கிறத விட முக்கியம் ராஜேஸ்வரி மேடத்தோட மனசதான் ஜெயிக்கணும். ஆஹா, என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. ரியாக்கு ரொம்ப அருமையான நாத்தனார் தான் கிடைச்சிருக்கா. என் தங்கச்சியோட குழந்தையா இப்படிதான் பேசுவாங்க. ஸ்வீட்டா பேசுவாங்க, ஆனா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் உண்மையும் கூட. இதே மாதிரிதான் என் தங்கச்சி சமைக்கும் போது கூட பாயாசத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி போட்டுடுவாங்க. இங்க பாரு மாரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சில சமயம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட விஷம் தான். என்ன? நீங்க கிண்டல் தானே பண்றீங்க? நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன்? நான் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ அப்படிதான் பண்ணுவா. எனிவே பிராச்சி, ரியா எல்லாத்தையும் தனியா தான் செஞ்சுட்டு வரணும். நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது. அப்புறம் ரியா, நீ சேலை கட்டுறதுல பிரச்சனைனா என்கிட்ட நீ சொல்லி இருக்கலாமே. அதுவும் சாரி கொடுக்கும் போதே சொல்லிருக்கலாமே. இல்ல, சாரி கட்டிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சாரி கட்டிக்கிறேன். நான் கண்டிப்பா கட்டிட்டு வரேன். குட். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாங்க. என்ன?
இங்க பாரு ரியா, திரும்ப உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாருங்க, நான் பண்ண காரியத்துக்காக வெக்கப்படுறேன். பணத்து மேல இந்த பேராசையில இப்படி பண்ணிட்டேன். இதனால தாப்பர் ஃபேமிலியோட ரெப்புடேஷன் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கல. பாருங்க, நடந்த விஷயத்தை கண்டிப்பா மாத்த முடியாது. ஆனா நான் சில விஷயங்கள் பண்ண ஆசைப்படுறேன். என்ன கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வரவிடுங்க. நான் எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஆசைப்படுறேன். அதாவது என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் உங்க கம்பெனிக்கு கொடுக்கறேன்னு. இப்படி பண்றதுனால அட்லீஸ்ட் பிசினஸ் வேர்ல்ட்லயாவது நான் தப்பிப்பேன். ஆனா நீ இத முதல்லயே யோசிச்சிருக்கணும். இங்க பாரு, உனக்கோ இல்ல உன்னோட பிசினஸ்க்கோ கெடுதல் நடக்கிறத பத்தி ஐ டோன்ட் கேர். இங்க பாருங்க மேம், நான் என்ன பத்தி மட்டும் யோசிக்கல. என்னோட மத்த கம்பெனிலயும் வேலை பாக்குறவங்கள பத்தி தான் யோசிக்கிறேன். இவ்வளவு நஷ்டம் ஏற்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கம்பெனில ஷேர் வாங்கினவங்க எல்லாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி ஷேர்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா என்னோட மத்த பிசினஸ்ல எல்லாம் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் அதோட ஷேர்ஸும் தேவையில்லாம குறைஞ்சிரும். இங்க பாருங்க மேம், பிரக்யா மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்க தயார். கையெடுத்து கும்பிட்டு தோப்புக்காரனை போட்டு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களோ அதுக்கு நான் தயார். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. பிரக்யா மேடம் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நல்லாவே கத்துக்கிட்டேன். தப்பா ஒரு வேலை பண்ணா விளைவு தப்பா தான் இருக்கும். எனக்காக இல்லன்னாலும் என் கம்பெனில வேலை பாக்குறவங்கள பத்தி யோசிங்க. அவங்கள பத்தி யோசிங்க. அவங்க குழந்தைங்கள பத்தி யோசிங்க. அவங்க ஃபியூச்சர், அவங்க கரியரை பத்தி யோசிங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும் பாருங்க. மேம், நான் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்து என் கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் நான் தான் பிரக்யா மேடம்க்கு கொடுக்கறேன்னு சொல்றேன். அதுக்கு பிரக்யா மேடம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா நான் ஷேரிட்டி கூட சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். அதனால மேம், ஆட்டோமேட்டிக்கா எல்லா கிரெடிட்டும் பிரக்யா மேடம்க்கு தான் போகும். சுஷ்மா மேம், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதனால நல்ல விதமா என்ன வழி அனுப்புங்க. இதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாது. எனக்கு, உங்களுக்கு, அப்புறம் என் கூட வேலை பார்க்கறவங்களுக்கும் ஏற்படாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அப்ப சரி, வா, கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகுது. தேங்க்யூ சோ மச் மேம். நான் இப்பவே வந்துடுறேன். ஒருவேளை இவனுக்கு புத்தி வந்துச்சு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பேசுறான். இவன் பிரக்யா கிட்ட மன்னிப்பு கேட்கறத நான் பார்த்தாதான் இவனை நான் மன்னிப்பேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பிரக்யாவை பத்தி நல்லாவே தெரியும்னு நீங்க சொன்னீங்க. பிரக்யாவுக்கு உங்களை பத்தி தெரியும்ல? ஒருவேளை உங்களை அவ கண்டுபிடிச்சிட்டா? கண்டிப்பா நாங்க அவ முன்னாடி வரமாட்டோம். ஆனா உன் கூட கண்டிப்பா வருவோம். ஏன்னா இந்த பிளான உன்னால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. வீடியோ கால் பண்றதுக்கு பதிலா எனக்கு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிரக்யா மேம் டேபிள்ல ஒரு பிளாக் ஃபைல் இருக்கு. அதுல இருந்து பையர்ஸோட கொட்டேஷன் எங்களுக்கு வேணும். சரி, ஓகே. எந்த ஃபைல்? இந்த பிளாக் ஃபைலா? பிரக்யா உள்ள கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. பிரக்யா, சொல்லுங்க. நீங்க சொல்றது கேக்குது. அது வந்து நான் அஞ்சனாவை கூப்பிடறதுக்கு பதிலா பை மிஸ்டேக்கா பிரக்யாவோட பேர் வந்துருச்சு. ஐ எம் சாரி. ஹலோ மேடம், மீடியாக்காரங்களா வந்துட்டாங்க. உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, we are just coming. அது வந்து இப்ப நீங்க எந்த வேலைக்காக போறீங்களோ அதுக்காக பெஸ்ட் ஆஃப் லக். அஞ்சனா, உனக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, தேங்க்யூ. நீங்க நிஜமாவே விக்ரம் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு, அதனால தூங்கிட்டு இருக்காரு. ரன்வீர், சித்து அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஆபீஸ் போயிருக்காங்க. உங்க 2 மருமக எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அழகா, பொறுப்பா, குடும்ப பாங்கா இருக்காங்க. அவங்க தான் வீட்டையும் நல்லா பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அத்தை, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க.
2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். நான் என்ன நினைச்சேன்னா நீங்க வந்து அவங்க நேச்சரை பத்தி கேட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். கேக்குறதுனால என்ன ஆயிடுச்சு? நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்க அவங்கள பாராட்டுறத பாக்கும்போது உங்க பாராட்டுக்கு அவங்க 2 பேரும் தகுதியானவங்க மாதிரி தான் தெரியுது. சோனி, உங்க அத்தையும் எந்த வாய்ப்பையும் விடுறது இல்ல. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பேரனோட பொண்டாட்டிய பாராட்டுறாங்க. பேரன்கள் மேல எவ்வளவு அன்போ அதே மேல அவங்க பொண்டாட்டி மேலயும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இயற்கை தானே. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? ஐ எம் சோ சாரி. அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க. அவன் பண்ண காரியத்துக்கு எல்லாரும் முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதாம சரி. மன்னிப்பு கேட்டாலாம் சரியா வராதுமா. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா, நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாவோட மனசு ரொம்ப பெருசு. ஆனா தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. பிரக்யா, உன்னோட சக்சஸ்க்காக வேணா நான் காத்துட்டு இருப்பேன். உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ என்னோட பொறுப்பு. உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா அதோட கிரெடிட் எனக்கு கிடைக்கும். அதே சமயம் தப்பு ஏதாவது நடந்தா அதுக்கான கிரெடிட்டும் எனக்கு தான் கிடைக்கணும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஏன்னா தாப்பர் ஃபேமிலிய நான் தான் பிசினஸ் பார்ட்னரா ஆக்கினேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க யாராவது உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தண்டனையையும் நான் தான் கொடுப்பேன். அந்த மீட்டிங்கும் முக்கியம், நீ அவனை அரைஞ்சதும் முக்கியம்தான். அப்புறம் இப்ப நடக்க போறது இருக்கு பாரு, அதுவும் முக்கியம்தான். ஆண்டி, நீங்க பண்ண விஷயம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த கௌரவ் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் நல்லவன் இல்ல. ஐ நோ, அவனோட பிசினஸ் எஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றான். அவன் எல்லாரும் முன்னாடியும் என்ன சொல்லுவானா, அவன் ஷேர் கொடுத்ததாவும் அதை நீ வேண்டான்னு சொன்னதாவும் சொல்லுவான். ஆமா ஆண்டி, எனக்கு அவனோட பணம் தேவையில்ல. அந்த மொத்த பணத்தையும் வேற யாருக்காவது டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனும் இதத்தான் பண்ணுவான். அவனும் எல்லாரும் முன்னாடியும் அவன் ஷேர் கொடுக்கறதா சொன்னா, நான் நீ வேணான்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸ டொனேட் பண்ற ஐடியாவும் உன்னோடதுன்னு தான் சொல்லுவான். அதனால அவனோட கம்பெனிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்புறம் அங்க வேலை பாக்குற ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கும் வேலை போகாது. அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட ஃபேமிலியை நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிடுறேன். உட்காரு, நான் சொல்றேன்ல. I know உன்னை நீயே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பிரக்யா. இங்க பாரு, நான் அவனை மொலஸ்ட் பண்ணேன்னு அவன் எப்படி சொல்லலாம்? அவன் தான் காஃபில போத மருந்து கலந்தா அவன் தான் என்ன மொலஸ்ட் பண்ண நினைச்சான். தப்பான பேப்பர்ஸ் ஃபைல்ல வச்சு என்கிட்ட சைன் வாங்கணும்னு நினைச்சான். அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எதையும் நடக்க விடல. அதனால அவன் ஹர்ட் ஆகி மீடியாவை கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறான். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. நான் எதுவுமே பண்ணல. எல்லாரும் எப்படி என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்? என்ன பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்க உரிமை இருக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிச்சேன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது. பணத்துக்காக நான் என்ன செஞ்சேன்னு சொல்றாங்க. பிரக்யா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்புறம் அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, எல்லார் முன்னாடியும் உன்னை அவன் அழ வச்சிருக்கான், உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கான்ல. அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன், எந்த காலத்திலும் சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ் முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ப்ளீஸ், போதும் பொறுமையா இரு. ஜஸ்ட் காம் டவுன். தண்ணி குடி, இந்த தண்ணி குடி. பிரக்யா, இங்க பாரு கண்ணா, நீ லைஃப்ல நிறைய விஷயங்களை பாத்திருக்க, நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்க. நீ எல்லாத்துலயும் தனியா போராடி இருக்க, ஜெயிச்சும் இருக்க. அதனால இது நீ ஜெயிப்ப. அப்புறம் நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நீ உன்னை எதுக்கு தனியாலாவும் வீக்காவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ உன்னோட இமேஜையும் பேரையும் நீயா சம்பாரிச்சிருக்க. அத தேவையில்லாம அழுது கெடுத்துக்காத. எதிரிங்க முன்னாடி இப்படி அழுது அவங்க முன்னாடி வீக்கா காட்டிக்கிட்டா அதுவே அவங்களுக்கு வெற்றி ஆயிடும். அப்புறம் நீ அந்த கௌரவ் முன்னாடி வீக்கா ஆயிடக்கூடாது. அவனை ஜெயிச்சு காட்டணும். புரிஞ்சுதா? எந்த அளவுக்கு போவன்னு தெரிஞ்சும் திரும்பவும் அதே தப்ப பண்றீங்களே. நீங்க அப்புறம் உங்களோட பொண்ணு பிரக்யா 2 பேரும் சேர்ந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. How dare you?
நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப பண்ணதை பார்த்ததும் எந்த அளவுக்கு போவேன்னு தெரிஞ்சும் திரும்பவும் அதே தப்ப பண்றீங்களே. அது நான் பெரியவங்களை ஒரு தடவை தான் மதிப்பேன், திரும்ப திரும்ப இல்ல. நாங்க உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தோம். உன்னோட தப்ப நீ திருத்திப்பேன்னு நாங்க நினைச்சோம், மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சோம். ஆனா நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சா நேரடியா மோத வேண்டியதானே? அசிங்கமா போய் சொல்ற. Why did you lie? வேற என்ன பண்றது? உனக்கு வலி எங்க அதிகமா ஏற்படுமோ அங்க காயப்படுத்தணும்னு நினைச்சேன். நீ திரும்ப எந்திரிக்க முடியாத அளவுக்கு உனக்கு வலியை நான் ஏற்படுத்தியிருக்கேன். பணத்தால உன்னால என்ன ஜெயிக்க முடியல, என்கிட்ட இருந்து ஓனர்ஷிப்ப வாங்க முடியல. அப்போ உன்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அது உன்னோட மானம். பொண்ணுங்களோட மானம் கண்ணாடி மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன அடிப்பட்டாலும் மொத்தமா உடைஞ்சிரும். உடைஞ்சு போன நம்பிக்கை கூட திரும்ப வந்துரும். ஆனா உடைஞ்சு போன கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. அதான் போய் சொன்னேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா உன்ன கண்டிப்பா போவேன். உங்க வீட்டுல நான் ஒன்னும் மருமகனா இருக்க விரும்பல. நான் சொல்ல வந்தது இது ஒன்னே ஒண்ணுதான். எந்த கேம பிரகி ஆரம்பிச்சாலோ அதை இப்போ நான் முடிச்சு வைக்கிறேன். நீ எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க நினைச்சல்ல, எங்க கம்பெனி, எங்க ஷேர்ஸ், எங்க ப்ராப்பர்ட்டிஸ். பட் ஐ ஆம் சாரி, உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஆனா எல்லாத்தையும் நீ இந்தியாவிலேயே விட்டுட்டு போக போற. நான் வேற என் கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ மட்டும் திரும்ப வாங்க போறதில்ல. உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் புடுங்க போறேன். பிசினஸ் பண்றதுக்கே லாய்க்கு இல்லாத அளவுக்கு உங்க 2 பேரையும் நான் கொண்டு வந்து விட போறேன். இந்தியால உங்களை பேன் பண்ண போறேன். அதனால மிச்சம் இருக்கிற மான மரியாதையோட இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னு. வேகமா ஓடுறவங்களோட காலை தட்டி விட்டுடு. அவ உன்னை ரன்வீருக்கு பொண்டாட்டி ஆக விடாம தடுத்திருக்கால, அவளை குடும்ப பாங்க ஆக்க விடாத. பிராச்சி உன்கிட்ட இருந்து உன்னோட காதலை பறிச்சிருக்கா, அதனால அவகிட்ட இருந்து மருமக நம்பர் 1ங்கிற பட்டத்தை பறிச்சுடு. காதல் அப்புறம் யுத்தத்துல எல்லாமே நியாயம்தான். பக்கத்துல போய் தானே ஆகணும். அதனால அவ பக்கத்துல போறது கூட அவளுக்கு பிடிச்சிருக்கு. எப்போ ஒருத்தருக்கு யாராவது பக்கத்துல வரும்போது பிடிச்சிருக்கோ அப்ப அவங்க கூட இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவர் எனக்கு உதவிதான் பண்ணாரு. ஐ நோ பிரக்யா, ஆனா ஹெல்ப் பண்றதுக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஹெல்ப் பண்றதுக்கான அர்த்தம் ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்தணுமே தவிர நம்மள அந்த ப்ராப்ளத்துல மாட்ட விடக்கூடாது. அடிதடி செய்யறதுனால எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. ஹானஸ்டா சொல்றேன், நீ ஆபீஸ்ல இருந்த, உன் கூட என்ன நடந்ததோ நீ கத்தி இருந்தா ஆபீஸ்ல இருந்த எல்லாருக்கும் கேட்டு இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே உன்னோட உதவிக்கு வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் அபி. அவனை பிடிச்சிருக்கலாம், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா இல்லையே, அபி அவனை போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். அவன் அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டான்.
அவளை பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு பதிலா நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நான் சொல்ல வந்தது நம்ம கௌரவுக்கு ஹெல்ப் பண்றோம். அதுக்கு பதிலானா அதுக்கு ரிட்டனா நமக்கும் ஏதாவது கிடைக்கணும்ல. அது வந்து அவன் கிட்ட எல்லா பணமும் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் நமக்கு பணம் தருவான். வாவ், எங்க பேப்பர்ஸ் எங்க காட்டு. எந்த பேப்பரை பத்தி கேக்குற? நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசும்போது நீ கௌரவ் கூட ஏதோ கான்ட்ராக்ட் போட்டிருக்கன்னு நினைச்சேன். அதனாலதான் கேட்டேன். என்ன தனோ, இவ்ளோ பேராசை இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் கிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் நமக்கு பணத்தை தருவான். அவன் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த விஷயத்த பிரக்யா நம்பலையோ அந்த விஷயத்த நீ நம்புற ஆலியா? அவனே சொல்றான் அவன் மனசளவுல கெட்டவன்னு. எவன் ஒருத்தன் தன்னைத்தானே பொறுக்கின்னு சொல்றானா அவனை நம்ம எப்படி நம்ப முடியும்? நீயே சொல்லு. நீ வேணா பாரு, அவன் கிட்ட பேரு புகழ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டான். அப்ப நீ யோசிப்ப, நான் உன்கிட்ட சரியாதான் சொல்லியிருக்கேன்னு. அவன் கண்டிப்பா பணம் தருவான். அவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான். இட்ஸ் மை சேலஞ்ச். இப்ப நீ யாருக்கு போன் பண்ற? ஹலோ. ஹே, உன்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்காத, சொல்றத கேளு. லிமிட்டா பேசுவோம், விஷயத்த மட்டும் பேசுவோம். சொல்லு. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல, அதுக்கான ஷேர் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு நாம அப்படி பேசின மாதிரி தெரியலையே. ஆமா, நாங்க எதுக்காக உன்கிட்ட இதையாவது டிஸ்கஸ் பண்ணணும்? உன் லைஃப்ல உனக்கு வந்த பெரிய ப்ராப்ளத்தை நாங்க உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்திருக்கோம். நீங்க பாரு, என்ன ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்தினன்றதை ஒத்துக்கிறேன். ஜெயிலுக்கு போறதை தடுத்தீங்க, ரியலி ஐ அம் தேங்க்யூ. ஆனா பணம்னு வரும்போது நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கறதா சொல்லவே இல்லையே. ஒரு விஷயம் மறந்துடாத, நான் உங்களுக்கு தங்க முட்டையிடுற வாத்து. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நாங்க உனக்கு பண்ண ஹெல்ப் பண்ணி டீலா மாத்தாத என்ன? அப்புறம் வேலை என்னமோ பாதி தான் முடிஞ்சிருக்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்லாத. அதான் பாதி வேலை முடிஞ்சிருச்சுல, அப்ப பாதி பணத்தை எங்களுக்கு கொடுத்துரு. பணம் இல்லன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, ஏன்னா பெரிய பார்ட்னர்ஷிப்பா போட்டிருக்க. கண்டிப்பா உங்ககிட்ட பணம் இருக்கும். இங்க பாரு, நீ இல்ல கௌரவ், கோவப்படாத. சாத்தானோட மூளை அவளுக்கு இப்ப மொத்த கண்ட்ரோலும் இவ கையில தான் இருக்கு. மொத்த பிளானும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இவகிட்ட நான் அன்பா தான் பேசணும். என்னால இப்ப கேஷ் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பிளான பத்தி நான் டேடி கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. அதனால அவர்கிட்டயும் கேட்க முடியாது. யூ டோன்ட் வரி. கண்டிப்பா பணம் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் வைக்கிறேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாய். திட்டாம இருக்க முடியும் ராஜேஸ்வரி மேடம். குழந்தைங்க தானே, தப்பு செஞ்சா நாம திட்டாம வேற யாரு திட்டுவா? அது மட்டும் இல்லாம அம்மா வீட்ல இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு வர முடியுமா என்ன? மாமியார் வீட்லயும் ஏதாவது கத்து கொடுக்கணும்ல. பிராச்சி கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சோனி, எவ்வளவு நேரம் எடுத்துப்ப? சீக்கிரம் கீழே வாமா. பிராச்சி மாதிரியே உனக்கும் திட்டு வாங்கணுமா என்ன? பாத்தீங்களா, எல்லா கரையும் போக்கியாச்சு. நான் சொன்னல. அமேசிங். ஒரு கரை கூட தெரியல. அட ரியா, ட்ரெஸ் அப்படியே புதுசாகிட்டியேமா நீ. என்ன சித்தி? தேங்க்யூமா, தேங்க்யூ. யூ வெல்கம். ராஜேஸ்வரி மேடம், நீங்க இப்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு தாராளமா போகலாம். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஐடியா. இது வரைக்கும் இப்படி ஒன்ன கேள்விப்பட்டதே இல்ல. அது வந்து எல்லா விஷயங்களையும் பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் கத்துக்க முடியாது இல்லையா? பொறுப்பா நடந்துக்க எல்லா விஷயங்களையும் சுயமா கத்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னமா. யாரு சுயமா கத்துக்கிறாங்களோ அவங்கதான் பொறுப்பாளி ஆவாங்க. நீயும் ஏதாவது கத்துக்கோமா. அடுத்த வாட்டி யார் மேலயாவது ஏதாவது கொட்டை இருந்தா கூடவே பவுடரும் ட்ரையரையும் கொண்டு போயிடு. என்ன சொல்றீங்க சித்தி? பிராச்சி அவங்க சும்மா காமெடி பண்றாங்க, கண்டுக்காத. கமான் பிராச்சி, கொஞ்சமாவது சரி. எல்லாம் சரி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். ஓ சார்பா நான் மேடம் கிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்டேன். சின்ன மருமக தப்பு பண்ணா பெரிய மருமக தானே சமாளிச்சு ஆகணும். உண்மையாவே நல்லா சமாளிச்சிட்டமா. இப்ப நான் கண்டிப்பா சொல்லுவேன், சின்ன மருமக கிட்ட மட்டும் இல்ல பெரிய மருமக கிட்ட இருந்தும் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரல. இவங்களும் அவங்களோட பேரை சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே விஷயம் உண்மை, இவங்க வந்து அவங்க கிட்ட பணம் கேட்டாங்க. அவன் வந்து பணம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். யார்கிட்ட பணம் கேட்ட? இப்ப நான் யாருக்கோ கடன் கொடுத்தா அந்த கடனை திருப்பி கேக்குறேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. யாருக்கு தெரியும்? இவங்களே காலனில எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா யாரோட சீக்கிரட்டோ இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்றல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு சொல்லு.
அபி நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. அது வந்து ஆக்சுவலி ஆலியா வந்து பன்சி கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. அதான் நாள் ஃபுல்லா சூதாடிட்டே இருப்பானே. போலீஸ் வந்து அவனை பிடிக்க வந்தாங்க. ஆலியா போய் அவனை காப்பாத்தினான். அதான் ஆலியா வந்து அவன் கிட்ட நான் வந்து உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினேன்ல, இல்லனா நீ ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு சொன்னான். அன்னைக்கு என்ன கேட்டுச்சோ தெரியல. ஆமாண்ணா, பன்சி ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தணும். அதுக்காக தான் நாங்க காசு பரிசா நாங்க கேட்டோம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா விஷயம் என்னன்னா, நாங்க முதல்ல பணத்தை பத்தி பேசல, அதனால முடியாதுன்னுட்டான். ஆனா அவன் உறுதியா சொன்னான், எனக்கு சூதாட்டத்துல ஏதாவது பெரிய அமௌண்ட் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு குடுக்கறேன்னு சொன்னான். ஓ, அதனாலதான் அவன் வந்து உங்ககிட்ட நான் தங்க முட்டையிடுற வாத்துன்னு சொல்லிட்டு இருந்தானா? ஆமா அண்ணி, ஆனா நீங்க தான் இந்த விஷயத்த பெருசாக்கிட்டீங்க. இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு பணம் எல்லாம் கேட்க கூடாது. இங்க பாருங்கண்ணா, நாங்க எந்த தப்பான காரியமும் பண்ணல, காசு தான் கேட்டோம். ஒருவேளை உங்களுக்கு பணம் வேணும்னா ஏன் வேலை பார்க்க கூடாது? எங்களுக்கு இங்க என்ன வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க. இங்க பெருக்கிற வேலை தான் கிடைக்கும். நீ படிச்சிருக்கல, அதுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீயும் படிச்சிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆபீஸ் பாய் வேலை பாக்குற? நான் கட்டாயத்துல பாக்குறேன். ஆனா உங்க 2 பேருக்கும் எந்த ஒரு கட்டாயமும் இல்லையே. அதே மாதிரி எந்த வேலையும் கேவலமானது இல்ல. மனுஷங்களோட எண்ணம் தான் கேவலமானது. அண்ணா, சின்ன வேலையா கிடைச்சதுன்னா பணமும் கம்மியா தானே கிடைக்கும். ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ல. சரி, பாட்டியும் சித்தியும் எங்க? அவங்க காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் அவ்வளவு தூரம் போனாங்க? அங்கதான் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். இங்க ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குல்ல, பணமும் கொஞ்சம் மிச்சமாகும். ஆமா, நீங்களா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களால கடைக்கு போக முடியாதா? பாட்டி இந்த வயசுல இந்த வேலையெல்லாம் பாக்கணுமா? அண்ணா, நான் போகணும்னு தான் நினைச்சேன். கவிதாக்காக சில வேலைகள் செய்ய வேண்டியிருந்துச்சு, அதான் போகல. வேலை எனக்கும் தான் இருக்கு. 2 பேருக்கும் இப்ப வேலை வந்துருச்சா? சரி, நான் வேணா டீ போட்டு கொண்டு வரவா? வேண்டாம். அட, நீங்க நிஜமாவே கௌரவ் தாப்பரை மொலஸ் பண்ணீங்களா என்ன? இதுக்கான காரணம் என்ன? கம்பெனி ஷேர்ஸா இல்ல கௌரவ அடைய நினைச்சீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி இருந்தா நீங்க ஏன் அதை மறைக்கணும்? எனக்கு இந்த நியூஸ் சேனல் பிடிக்கல. என்னோட சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. பபிதா ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். அது மட்டும் இல்லாம நீ சீரியல் பார்த்து என்ன பண்ண போற? சீரியல்ல என்ன காட்ட போறாங்க? சண்டை சச்சரவு தானே. அது நம்ம காலனில நிறைய நடக்குதுல, அதே நேரடியா பாரு. நீங்க எதுக்காக இந்த நியூஸ் சேனல் பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க? நம்ம காலனிலேயே நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க திருடின நியூஸ் வந்துச்சே, அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு நியூஸா என்ன? இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. இவ எதுக்கு இந்த ஆளை போய் மொலஸ்ட் பண்ண போறா? ஏன்னா அவங்க பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க, நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. இவ எனக்கு தண்ணியில போதை மருந்த கலக்கி கொடுத்தா, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. நீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை ஃப்ராட் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேரை மார்டர்ஸ் பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, அவங்க முகத்தை ஏன் காட்டவே இல்ல? நாங்க முகத்தை மூடி இருந்தோம்ல, அதனாலதான். நாங்களா? நான் அவங்கள பத்தி பேசுறேன், உன்னை பத்தி இல்ல. தனு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் நாங்க 2 பேரும் முகத்தை மூடிக்கிட்டே ஒருத்தங்க கிட்ட பேசணும். உடனே மக்கள் அதை ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இப்படி முகத்தை மூடி பேசிட்டு இருக்காங்க. இது என்னப்பா ஃபேஷன்? முகத்தை மூடிட்டு மத்தவங்க முகத்தை காட்ட விடாம பண்றதே ஒரு புது ஃபேஷன் தான். இதெல்லாம் உனக்கு புரியாது. போதும், ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நான் சீரியல் பார்க்க போறேன். ஓகே, தேங்க்யூ. ரியா, உண்மையிலேயே நீ கலக்கிட்டமா. எல்லாத்தையும் நல்லா சமாளிச்சுட்ட. அவங்க பேசினது பெருசா எடுத்துக்காத, எல்லாத்தையும் சமாளிச்சிடு, சரியா? நீ பெரிய மருமகல்ல, அன்பு செல்லல. பெரிய மருமகனாலே தனி சுகம்தான். பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க இப்ப பிராச்சி கிட்ட போய் பேசுறதுதான் நல்லது. தனியா, அப்பதான் அவ நல்லா ஃபீல் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம அப்பதான் அவளுக்கு கான்பிடென்ட்டும் கிடைக்கும். பாட்டி, இப்ப அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. நீங்க சமாதானப்படுத்தினா அவ நல்லா ஃபீல் பண்ணுவா. சரிதானே பாட்டி? ஆனா இங்க பாருமா, இந்த சமயத்துல நீ அவகிட்ட பேசினா கரெக்டா இருக்காதா? நீ பேசினா நல்லா ஃபீல் பண்ணுவா. எனக்கு அப்படி தோணல. ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு வேளை போய் பேசினா அவளுக்கு பிடிக்காம போயிட போகுது. ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கல்ல. பிராச்சியை விட நான் தான் பெட்டர்னு எல்லாரும் இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கும் அதான் தோணி இருக்கும். ஒருவேளை இந்த விஷயத்த கேட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பா. சோ நீங்களே போய் பேசுங்க. பாட்டி, உங்ககிட்ட ஒரு உண்மையை நீ என்னோட தைரியமான பொண்ணு. நீ பயந்து ஓடக்கூடாது, பயத்தை எதிர்கொள்ளணும். நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. எங்க அம்மா இங்க இருந்திருந்தா என்ன இப்படி எல்லாம் பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. லைஃப்ல என்ன கடினமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து போராடணும். நீங்க வேணா பாருங்க,
நாளைக்கு நான் சூப்பரா சமைக்க போறேன். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அத்தைய பார்த்து பெருமைப்படுவாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப என் முன்னாடி பிரக்யாவே நிக்கிற மாதிரி இருக்கு. சரி கணீரத்தோட உனக்கு சோலை பட்டுரை பண்ண தெரியும்ல? தெரியும். கடத்தெரு மாதிரி பண்ண மாட்டேன், நான் நல்லா பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லாதான் இருக்கும். உன் வார்த்தையிலேயே இவ்வளவு இனிமே இருக்கும்போது உன் கையிலயும் அவ்வளவு பக்குவம் இருக்காதா என்ன? ஒரு சீக்ரெட் சொல்லவா? சோலை ரெடி ஆன உடனே கொஞ்சம் பட்டை லவங்க மசாலாவை சேர்த்துடு. அப்புறம் பாரு, விருந்தாளிங்க சாப்பாடை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ பாட்டி. இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் தானே சொன்னேன். இல்ல, இன்கிரீடியன்ட்காக நான் ஒன்னும் தேங்க்ஸ் சொல்லல. உங்களுக்கு தான் நான் சொல்றேன். உங்களோட சப்போர்ட்காக சொல்றேன். நீங்க என் கூட இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு தோணுது. என் உடம்புக்குள்ள மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீயும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பல. நீ கூப்பிடாமையே நான் உன் பக்கத்துல வந்துட்டேன் பாத்தியா? ஏதோ பல வருஷம் உன்னை பார்க்காத மாதிரியே ஒரு ஃபீலிங். அதான் நம்ம பந்தோம்ல. இந்த சாரில நீ ரொம்பவே அழகா இருக்க. நீ ஏன் போன் பண்ணல இன்னைக்கு? எனக்கு ரொம்ப பிஸியா இருந்தியா? ஐ மிஸ்ட் யூ. ரன்பீர், இட்ஸ் மீ. ரியா, ஐ எம் ரியலி சாரி ரியா. நான் என்ன நினைச்சேன்னா, பிரச்சி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனஸ்ட்லி நீ தானே நினைச்ச. பல்ப் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பிரச்சி, பிரச்சி, I missed you. இதோ பல வருஷம் பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. நீ என்ன மிஸ் பண்ணியா? பல வருஷம் உன்னை சந்திக்காத மாதிரி எனக்கு தோணுது. பல வருஷம் நம்ம சந்திக்காத மாதிரி எனக்கு தோணுது. நீ கேட்கவே இல்ல. முதல்லயே நான் சொல்லாமையே என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுப்ப இப்ப ஏன் புரிஞ்சுக்கல? இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் உனக்கு என் மேல கோவமே வராதுன்னு எனக்கு தெரியும். What do you mean? அதாவது எனக்கு தெரியும் நீ என் மேல உயிரியே வச்சிருக்க, அவ்வளவு காதலிக்கிற. ஏதாவது தப்பு செஞ்சுட்டாலும் நீ கோவப்பட மாட்ட. ஒருவேளை கோவம் வந்தாலும் என்ன மன்னிச்சிருவ. முன்ன மாதிரியே என்ன காதலிப்ப. அதனால உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, சந்தோஷப்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் பண்ண தேவையில்லை. எனக்கு தெரியும் இந்த மரமண்டை என்ன உயிர்க்குற காதலிக்கிறாங்க. சரி, அப்ப என்னோட காதல நீ ஃபோர் கிரவுண்டடா தான் எடுத்துட்டு இருக்கியா? அப்படி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல மரமண்டை. இரு நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு, ஹஸ்பண்ட் வைஃப் உறவு எப்படி இருக்கும்னா, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் மன்னிச்சிடணும். என்ன ஆனாலும் சரி, அவங்க உறவுல விரிசல் ஏற்படாது, அவங்க பிரிய மாட்டாங்க. ஆனா மத்த உறவுல அந்த மாதிரி இல்லல்ல. அதனால மத்த உறவுல விரிசல் ஏற்படாம இருக்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டுதான் ஆகணும். அப்புறம் தப்புகளை திருத்திக்கிட்டு தான் ஆகணும். அதோட அத்தை,
என்ன இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு மாமியாரா அவங்க செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப என்னோட டர்ன். ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கணும், என்னோட கடமைகளை செய்யணும், அவங்கள மனசார சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணி எந்த ஒரு தப்பு செய்யலன்னு உணர்வாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் திஸ். அதோட நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு தானே ஆகணும். தாராளமா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடு. ஆனா பி கேர்ஃபுல். எங்க அம்மா ஒரு செகண்ட்ல சந்தோஷமாவாங்க, அடுத்த செகண்டே கோவப்பட்டுருவாங்க. சரி, அடுத்த நிமிஷமே சந்தோஷப்படுவாங்கல்ல. தாயோட கோவம் எப்பவும் ஒரு கொதிக்கிற பால் மாதிரி, டக்குன்னு பொங்கும் டக்குன்னு ஆறிடும். நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எங்க அம்மாவோட கோவம் பால் கொதிக்கிற மாதிரி இல்ல, அவங்களோட கோவம் என்ன கொதிக்கிற மாதிரி. ஒரு வாட்டி என்ன கொதிச்சதுன்னா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சில சமயம் அவங்களோட கோவம் எரிமலை மாதிரி திடீர்னு வெடிச்சிரும். அவங்கள பத்தி தப்பு தப்பா பேச தப்பு தப்பாலாம் பேசலாமா? உண்மையதான் சொல்றேன். நீ ஏன் அம்மாவை பத்தி பேசுற மாதிரி இல்ல, உன் அம்மாவை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. உன் அம்மாவும் ஏன் அம்மாவும் இந்த உலகத்துல எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான். உன்னோட அம்மா எனக்கு மாமியார். அப்படி இருந்தும் அவங்கள அம்மாவா தான் நினைக்கிறேன். ஐநோ என் மேல கோவமா இருக்காங்க. நாளைக்கு அவங்கள நார்மல் ஆக்கிடுவேன். ஆனா அதுக்கு நாம முதல்ல இன்னைக்கு தூங்கணும் இல்லையா? நீங்க என்ன பண்ற? நான் உன்னோட வீட்டை பாக்குறதுக்காக வரல. ஆப்வியஸ்லி உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். எங்களுக்கு எதுக்காக நீ பணம் கொடுக்கணுங்கிற காரணத்தை சொல்ல வந்திருக்கேன். என்னாச்சு? பணத்தை பத்தி பேசினதும் உள்ள கூப்பிட பயமா இருக்கா? கமெண்ட். இங்க பாரு, நீ என் வீட்டுக்கு வர்றது பிரச்சனையே இல்ல. நீ பணம் கேட்கறதும் பிரச்சனை இல்ல. நாம பார்ட்னர்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட போய் சொல்ல விருப்பம் இல்ல. கேஷ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன், உன்னோட கேஷ் உனக்கு வந்துரும். இன்னொரு விஷயம், அந்த தன்வியை நீ நெருங்க விடாத. அவ பேசுற விதம் இருக்கு, என்னமோ அவ என்ன விலை கொடுத்து வாங்கின மாதிரி பேசுற. அவ பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ பேசினது ஒண்ணும் தப்பு இல்லையே. எல்லாரும் உன்கிட்ட நல்ல விதமா தான் பேசணும்னு அவசியம் இல்லையே. எனிவேஸ், நாங்க ஒன்னும் எங்க பர்சனல் யூஸுக்காக பணம் கேட்கல, பிளானுக்காக தான் கேக்குறோம். அதுவும் உன்னை காப்பாத்த. இப்ப நான் போடுற பிளான் இருக்கே, முன்னாடி போட்ட பிளானை விட பெருசு. என்ன பிளான்? நீ எப்ப எங்களுக்கு பணம் கொடுக்கறியோ அப்ப பிளான பத்தி சொல்றேன். இங்க பாரு, உனக்கான பணம் சீக்கிரமா கிடைச்சிரும். சீக்கிரம்ங்கிறதுக்கான அர்த்தம் சீக்கிரம். மிஸ்டர் தாப்பர், நீ இவரோட பையன் தானா? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? ஆலியா, நீ எதுக்காக இவ்வளவு ஷாக்கா இருக்கன்னு எனக்கு தெரியும். நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். பழச எல்லாத்தையும் மறந்துரு. எதனால என் மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சதோ அதை நான் மறக்கணுமா? எந்த காரணத்தினால என் பிசினஸ் முழுக்க நாசமாச்சோ அதை என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு புரியுது. கொஞ்சம் வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு தெரியும். நான் மட்டும் இல்ல, என்னோட மொத்த ஃபேமிலியும் கஷ்டப்பட்டு இருக்க. நீ என்கிட்ட உன்னை அழிச்சது பிரக்யான்னு முதல்ல சொன்னியே. பிரக்யாதான் குடும்பம் நாசமாறதுக்கு காரணமே அவதான். ஆனா உன் அப்பாவான இந்த ஆளாலதான் எங்களோட பிசினஸ் முழுக்க நாசமா போச்சு. சிங்கர்ஸ் எல்லாம் எங்க மேல கேஸ் போட்டாங்க. அப்புறம் கம்போசர்ஸுக்கு எல்லாம் பணம் கொடுத்தோம். கோடிக்கணக்கான கிளைண்ட்ஸ். அவங்க கம்மியானதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்க அப்பா தான் காரணம். அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் எங்க கம்பெனி கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்ததே உங்க அப்பா தான். எங்களோட டவுன்ஃபாலுக்கான மொத்த காரணமும் உங்க அப்பா தான். ஆலியா, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். பிசினஸ் எப்பவுமே ப்ராஃபிட்டுக்காக தான் செயல்படுது. எனக்கு டவுன்ஃபால் ஆகுறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால உங்களோட டவுன்ஃபாலுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். இதுல பர்சனல் நோக்கம் ஒண்ணு இல்ல. ஆனா எங்க கம்பெனி எதுக்காக நீ பழி வாங்கின? ஏன்னா உங்க கம்பெனி தான் டாப் பொசிஷன்ல இருந்தது. நான் டாப் பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. அதுக்கு காரணம் நீதான். எந்த அளவுக்கு உங்க கம்பெனிக்கு தொடர்ந்து லாபம் வந்ததோ அதே அளவுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நஷ்டமும் வந்துச்சு. அப்பதான் நான் இந்த பிளான போட்டேன். அப்புறம் அந்த ராக் சிங்கர் மூலியமா உங்க கம்பெனி மேல நான் கேஸ் போட்டேன். இதுக்காக நான் அவனுக்கு பணமும் கொடுத்தேன். அதோட உன் கம்பெனியை அழிக்க வேண்டிய கட்டாயத்திலயும் நான் இருந்தேன். அப்பதான் இந்தியன் மார்க்கெட்ல எங்க கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வெளியே காட்ட முடியும். நீ கேட்டது சரிதான். நான் உன்னை அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறேன். அந்த அபி ஒரு காலத்துல உனக்கு புருஷனா இருந்தாரு, அப்புறம் ஏன் புருஷனா ஆனாரு. இப்ப திரும்பவும் உன்னோட புருஷனா ஆக்குறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். உன் மேல உள்ள பரிதாபத்தினால நான் இதெல்லாம் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. என் மேல யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இது எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் பண்றேன். நான் என்னோட புருஷனை உனக்கு விக்கிறேன் பிரக்யா.
ஆனா அதுவும் நீ அவரை வாங்கிக்க தயாரா இருந்தா மட்டும். நீ யோசிக்கிறது கரெக்ட் தான் பிரக்யா. அபி உன்னோட புருஷனா ஆக முடியும். ஆனா நீ அதுக்கான சரியான விலையை எனக்கு கொடுக்கணும். எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல ரேட் கொடுப்பேன்னு. ஐ மீன் ஏன்னா நீ ஒரு இவ்ளோ பெரிய பிசினஸ் விமன் ஆச்சே. கண்டிப்பா பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு லாபமோ லாபம் தான். அதனால நீ என்னோட ஆஃபரை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பிரக்யாவோட டவுன்ஃபால நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டனா அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ப்ராப்ளம்ல இருந்து கண்டிப்பா நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வருவேன். இது உன்னோட ப்ராப்ளத்துக்கான அன்எக்ஸ்பெக்டட் அப்புறம் வித்தியாசமான சொல்யூஷன். ஆனா இது கண்டிப்பா வேலை செய்யும். அப்படி இல்லனா இந்த மேல் டாமினன்ட் சொசைட்டி உன்னை வாழவே விடாது. அப்புறம் எல்லாருமே உன்னை சரியான மணி மைண்டட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவ பணக்காரியா இருக்க நினைக்கிறா, யாருக்கும் பொண்டாட்டியா இருக்க நினைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பொம்பளை சொசைட்டில இருக்கணும்னு நினைக்கிறா, ஆனா ஃபேமிலிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கலங்குவாங்க. அப்புறம் இந்த பொம்பளைக்கு ஹஸ்பண்ட் கண்டிப்பா தேவை, ஆனா சில நேரத்துக்கு மட்டும்தான். இதுதான் இந்த உலகம் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு பிரக்யா. நீ இந்த உலகத்தோட எண்ணத்தை மாத்தணும் பிரக்யா. நீ உன்னோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ மாத்தியே ஆகணும். யூ நோ வாட் ஐ மீன். நீ கௌரவ மானஸ்ட் பண்ணிருக்க. இத நான் சொல்லலப்பா, இத மொத்த உலகமும் சொல்லுது. ஆனா ஒருவேளை உன் புருஷன் உனக்கு துணையா உன் கூட வந்து நின்னார்னா அதுக்கப்புறம் உன் முன்னாடி இந்த மாதிரி யாரும் பேசுறதுக்கு தைரியமே வராது. அப்புறம் உன்னை எல்லாருமே இந்திய பெண்ணா நினைப்பாங்க. அப்புறம் உண்மையான ஒரு பத்தினி பெண்ணா நினைப்பாங்க. அப்புறம் சொசைட்டி என்ன முடிவெடுக்குதோ அதான் கோர்ட்டோட முடிவு. அதனால நீ ஆஃபருக்கான விலையை கொடு, நான் என் புருஷனை உனக்கு கொடுக்கறேன். இதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் பிரக்யா. ஆனா ஜெயிக்க போறது நீதான் பிரக்யா. போகும்போது கதவை சாத்திட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிரக்யா? என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் சொன்னதை நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்க. அந்த ப்ராப்ளத்துக்கான முழு சொல்யூஷன் யாருன்னா அபிதான். இந்த சொல்யூஷன் உனக்கு எப்ப கிடைக்கும்னா எப்பன்னா அபிய நான் எப்ப விக்கிறோனா அப்பதான். இங்க இருந்து போயிடன. இப்ப நீ அவரை விக்க பாக்குற, அதுவும் யார்கிட்ட இருந்து பறிச்சு அவங்க கிட்டயே விக்க பாக்குற. நீ இப்ப என்ன பண்ற தனு? அவரும் புருஷன் பொருள் ஒண்ணும் இல்ல, பிடிக்கலன்னதும் திருப்பி கொடுக்கறதுக்கு. அதுவும் யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ற? என்கிட்டயா? அதுவும் பணத்துக்காக. கல்யாணம் மாதிரி புனிதமான உறவை நீ கொச்சப்படுத்துற. நீ நெத்தியில வச்சிருக்கிற பொட்டுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடு. அப்படி கொடுக்காம இருந்திருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்புறம் நீ பெருசா பேசுற பத்தியா? அது எப்ப பாசிபிள்னா நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கும் போதுதான். இங்க பாரு தனு, நான் பணம் இல்லாத நேரத்திலயும் இப்படிதான் பேசிருக்கேன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. குங்குமத்தை நான் அப்பவும் மதிச்சேன், இப்பவும் என் நெத்தியில இல்லைனாலும் நான் அதை மதிக்கிறேன். காலம் மாறி போனனால என் வார்த்தைகள் மாறாது. குங்குமத்துக்கும் உறவுக்கும் நான் அன்னைக்கு என்ன மரியாதை கொடுத்தனோ அதே மரியாதை தான் இப்பவும் கொடுக்கறேன். குங்குமத்துக்கு அவமானம் ஏற்பட இப்பவும் விட மாட்டேன், அப்பவும் விட்டதில்ல. முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் பிரக்யா. ஏன்னா நான் உனக்கு சொன்னது இருக்குல்ல, அது ஆஃபர் இல்ல, அது உனக்கும் உன் லைஃபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் உன்னோட மொத்த வாழ்க்கையே மாறி போயிடும். உன்னை காப்பாத்திக்க ஒரே வழிதான். நீ காட்டுற வழியில நடக்க நான் தயாரா இல்ல. ஏன்னா நீ வழி காட்டுறதே எப்ப வேணும்னாலும் தள்ளி விடுறதுக்கு தான். உன் சுய லாபத்துக்காக உன் சொந்தங்களை விக்கிறேன்னா நீ எதை வேணாலும் பண்ணுவ. இதுக்கு முன்னாடியே நீ பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடிச்சு இவரை பறிக்க பார்த்த. இப்ப இவரை வித்து என்ன வாங்க போறேன்னு தெரியல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னோட இந்த எண்ணம் தான் உனக்கு அழிவை ஏற்படுத்த போது பிரக்யா. நீயே பிரச்சனையில மாட்டிருக்க, ஆனா நீ அடுத்தவங்களை காப்பாத்த நினைக்கிற. நான் அபிய கண்டிப்பா விப்பேன். உனக்கு இல்லனா கூட வேற யாருக்காவது விப்பேன். கண்டிப்பா வித்தே தீர்வேன். ஏன்னா இப்ப அபி வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல. நீ புத்திசாலி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புத்திசாலித்தனமா முடிவெடுப்பேன்னு நினைச்சதான் எடுத்துட்டு இருக்க. உன்கிட்ட குங்குமன்ற மிகப்பெரிய சொத்து இருக்கு, உனக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது? குங்குமம் தான் என் சொத்துனா ஏன் அதுக்கு பதிலா எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது? சின்ன ஆஃபர் தான் பிரக்யா இது. எனக்கு பணம் வேணும், உனக்கு புருஷன் வேணும், நீ ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற? தனு, என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன். நான் பார்த்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை அப்படியே அது இருந்தாலும் இதுல இருந்து வெளியில வரதுக்கு நீ சொல்ற ஆஃபர் எனக்கு தேவையில்லை. இதான் உன்னோட லாஸ்ட் முடிவா? இல்ல, இதுதான் என்னோட முதல் முடிவு. நீ ரொம்ப கஷ்டப்பட போற.
வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பின் விளைவுகளை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். தியா, ஹாய், எப்படி இருக்க? அது சரி, நம்ம என்னமோ தினமும் மீட் பண்ற மாதிரி நீ என்னமோ சாதாரணமா பேசிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றோம்னு? அப்படியெல்லாம் இல்ல, அது வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த மைண்ட் எல்லாம் அங்கேயே இருக்கு. அதான். நீ சொல்லு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய தடவை உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். நீ தான் உன் பேட்மிண்டன் பிராக்டிஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பல்ல, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. வாவ், காரணங்களை ரெடியா வச்சிட்டு இருக்க. நான் ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு குளோபல் டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுல விளையாட போறேன். அதான் நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீ எப்படி உன்னோட ஹஸ்பண்ட் கூட பிஸியா இருக்கியோ அதே மாதிரி நானும் பிஸியா இருக்கேன். பாத்தியா பாத்தியா, ஹஸ்பண்ட்னு சொன்ன உடனே அப்படியே வெக்கப்படுறேன். சரி, அதெல்லாம் விடு. நீ போன் பண்ண நான் போன் பண்ண எல்லாம் ஒண்ணுதானே? சரி சொல்லு, உன்னோட மாமியார் வீட்டுல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பவும் உனக்கு பொய் சொல்ல தெரியலையே. நீ ஒண்ணு சொல்ற, ஆனா உன்னோட ஃபேஸ் எனக்கு வேற ஒண்ணு சொல்லுதே. உண்மை என்னன்னு சொல்லு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல தியா, ப்ராப்ளம் மாமியார் வீட்டுல இல்ல, என்கிட்டதான் ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு நல்ல மருமகளா ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன். சில சமயம் என்ன தோணுதுன்னா, என்னால எப்பவும் யாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்னு தோணுது. இல்ல, அந்த மாதிரி யோசிக்காத பிராச்சி. இப்பதான் உன்னோட வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. நீ என்ன ஆரம்பத்திலேயே எந்த பத்தி பேசிட்டு இருக்க? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ அதை பார்க்கணும். நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வர்றது கூட நம்ம கையில தான் இருக்கு. அப்புறம் நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவேன். தியா, நீ இருக்கியே, எப்பவும் மத்தவங்களோட லைஃப்க்கு சந்தோஷத்தை கொண்டு வருவேன். பிராச்சி, ஒரு சீக்ரெட் சொல்லவா? எப்பெல்லாம் உனக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னு தோணுதோ, அப்ப ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடு. நம்ம லைஃப்ல நல்லது நடக்காத வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும்னு. எங்க பாரு, நீ எப்பவும் எனக்கு போன் பண்ணணும், தினமும் போன் பண்ணணும். நீ பேசுறத கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு பாசிட்டிவா பேசுற. இவ்வளவு பாசிட்டிவிட்டி உன் லைஃப்ல இருந்து எங்க இருந்து கொண்டு வர? பேட்மிண்டன் விளையாடிதான். எப்பெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ என்னோட ராக்கெட்டால நான் என்னோட ப்ராப்ளம திருப்பி விட்டுருவேன். அதனால பிரச்சனையும் வந்துட்டு இருக்கும், நான் ராக்கெட்டால திருப்பி விட்டுருவேன். அப்புறம் இன்னொன்னு, நான் என்னைக்குமே என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அதனால நீயும் உன்னோட தோல்வியை ஒத்து. பேரோட நல்லது கெட்டதையும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எப்படி வித்தியாசமா இருக்க முடியும்? ரியா கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் பிராச்சி கிட்டயும் இருக்கலாம் இல்லையாமா? முதல்ல இருந்தே இவளை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆனா இந்த 2 வருஷத்துல இவங்க 2 பேருக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் ஏற்பட்டு இருக்கு. சில பேரோட குறைகள் நல்ல விதமா மாறி இருக்கு, சில பேரோட நல்ல குணங்கள் தப்பா மாறி இருக்கு, கெடுதலா மாறி இருக்கு. இதுல பிராச்சி மேல மட்டும் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல, இதுல தப்பு ரன்பீர் மேலயும் இருக்கு. சரியா சொன்னீங்க அக்கா. ரன்வீர் தான் பிராச்சியை இப்படி பண்ணி வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் பிராச்சி பிராச்சின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஆபீஸ் போகும்போதும் பிராச்சி தேவைப்படுறா, திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் பிராச்சி தேவைப்படுறா. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டினே திரியறான், எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறான். பிராச்சி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தப்பு உன்னோடதோ இல்ல ரன்பீரோடதோ, அதை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வீடோ இல்ல புருஷனோ, 2 பேரையும் நீ தான் சமாளிச்சு ஆகணும். ஏன்னா புருஷன் மட்டும் வீடு கிடையாது, மத்த உறவுகளும் இருக்கு, அது தப்பு இல்லாம நிறைவேற்றணும். என்ன, நான் இன்னொரு தடவை உனக்கு சான்ஸ் கொடுக்கறேன் பிராச்சி. எனக்கு இந்த தடவை நீ எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நல்ல விதமா நடந்துக்க முயற்சி பண்றேன்னா அப்ப நல்ல விதமா நடந்து காட்டு. அப்பதான் மத்தவங்களும் நீ உண்மையிலேயே தகுதியான மருமகன்னு நம்புவாங்க. நீ ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிரும் நினைக்கிறல. அத்தை சாவியை உனக்கு தான் கொடுப்பாங்க நீ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கல. இந்த போட்டியில என்ன எப்படி தோக்கடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்ப. அதுவும் சூப்பரா சமைச்சு முடிச்சு எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தவல்ல, நான் யூஸ்லெஸ்னு ஃபீல் பண்ண வைப்பேன். ஆனா அப்படி நடக்காது பிராச்சி, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ நினைச்சிட்டு இருக்க அக்கா தங்கச்சி நடுவுல காம்படிஷனே கிடையாதுன்னு, அப்படித்தானே? ஆனா நீ நினைக்கிறது தப்பு பிராச்சி. சோ ராங். நம்ம 2 பேருக்குள்ள காம்படிஷன் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்ப முதல் முறை என்ன ஜெயிச்சியோ அன்னைக்கு இது ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீ என்ன தோக்கடிச்சிட்டே வந்த. ஆனா இந்த வாட்டி கிடையாது. இந்த வாட்டி என்ன தோக்கடிக்க முடியாது. எனக்கு இந்த வாட்டி உன்னை தோக்கடிக்க என்னால என்ன வேணாலும் பண்ண. நம்ம முன்ன மாதிரி சண்டை போடக்கூடாது, நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப அக்கா தங்கச்சி இல்ல, நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மருமகள்கள். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கோம். இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு தெரியும் ரியா, உனக்கும் அப்பா அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் என்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம், அம்மா அப்பாவும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல. ஐம் சாரி நான்
அவங்களோட குறைய உன் லைஃப்ல என்னால போக்க முடியாது. ஆனா ஒரு அக்கா இல்லைங்கிற குறைய நான் உனக்கு உணர விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நான் தான் உன் குடும்பம், நான் தான் உன் தாய் வீடு. நான் உனக்கு காட்ட போற அன்புல அதுக்கப்புறம் நீ எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவேன். என் லைஃப்ல இருக்கிற எல்லா குறைக்கும் காரணம் நீதான் பிராச்சி. முதல்ல என்கிட்ட இருந்து என்னுடைய அம்மாவை பிரிச்ச, அப்புறம் என்கிட்ட இருந்து என் காதலை பிரிச்ச. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஒண்ணு விடாம பறிச்சுட்டேன். உனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல, சந்தோஷமா இருந்தால, என்ன அழ வச்சல, என்ன தனிமைப்படுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டல. நான் யாரும் இல்லாம தனியா இருக்கிறத பாக்கும் போது நீ உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தல பிராச்சி. எனக்கு நீ லைஃப்ல யாரும் இல்லன்னு நினைச்சு நீ ஹாப்பியா இருக்கல. எல்லா டைமும் பிளான் பண்ணி என்ன ஜெயிச்சுட்ட. ஆனா இப்போ இந்த வாட்டி அது நடக்காது. இந்த வாட்டி நான் இல்ல நீ தான் தோக்க போற. என்ன எல்லாம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, நான் மாறிட்டேன். சோ இந்த முறை நான் தான் பிளான் பண்ணுவேன். ஆனா தோக்க போறது நீ. என்னது இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா என்ன? எல்லாரும் இப்படிதான் பெடிக்யூர் பண்ணுவாங்க தெரியும்ல? இல்ல எனக்கு தெரியும். ஆனா இப்ப இத பண்ணிட்டு இருக்க உனக்கு லேட் ஆயிடாதா? பிராச்சி எனக்கு லேட் ஆகாது. நான் சலூனுக்கு போய் வர ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? உனக்கே தெரியும்ல, நான் என் நெயில்ஸ் ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்னு விரும்புவேன். அப்புறம் இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போது எல்லாரும் முதல்ல என் நகத்தை தானே பாப்பாங்க பிராச்சி. சோ என் ஃபேஸ் மட்டும் இல்ல, என் நெயில்ஸும் அழகா இருந்தா நல்லா இருக்கும்ல. நீயும் பண்ணிக்கிறிய, ஒன்னும் டைம் ஆகாது. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். என்ன விஷயமா வந்து? ஆக்சுவலி எனக்கு சோலே மசாலா வேணும். என்கிட்ட இருக்கு, ஆனா அது பத்தாது. கெஸ்ட் அதிகம் இல்ல. உன்னை தேடி நான் கிச்சனுக்கு போன, நீ அங்க இல்ல. அப்புறம் நீ இங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன தேவையோ தாராளமா போய் எடுத்துக்கோ. இல்ல ஆக்சுவலி நீ இல்லாம அங்க நான் எதையும் தொடணும்னு நினைக்கல. அதான் உன்னை தேடி இங்க வந்த. ராச்சி என்ன இதெல்லாம்? ஏன் இவ்வளவு நார்மலா? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரியா? உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோ போ. ஓகே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பெடிக்யூர் இல்லையா? இல்ல கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உனக்கு பண்றேன். தேங்க்யூ. ஆனா எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. ஷியோரா? ஏன்னா இன்னும் நீ குக்கிங் ஆரம்பிக்கவே இல்ல. சோலே பட்டூரே பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். கெஸ்ட் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அத்தை உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நேத்து எப்படி நீ நிலைமையை சூப்பரா ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியோ அதே மாதிரி இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ கண்டிப்பா அப்படியே நடந்துக்கணும். சோ சீக்கிரம் பண்ணு, இல்லன்னா லேட் ஆயிடும். ரிலாக்ஸ் பிராச்சி. நீ வேணா பாரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி முடிச்சிருவேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் உன் சமையல கான்சென்ட்ரேட் பண்ணு போ. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. சீக்கிரம் முடிச்சிட்டு போ. எஸ், போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ பிராச்சி. மேம் நெயில்ஸ் மட்டும் தான் பாக்கி. நீங்க குக்கிங் முடிச்சிட்டு வாங்க, நான் பண்ணி விடுறேன். அதே இப்பவே பண்ணிடு. ஆனா மேம் அழுக்காயிடும். நீங்க குக்கிங் முடிச்சிட்டு வாங்க, நான் கண்டிப்பா பண்ணி விடுறேன். நான் சோலே பட்டூரே எல்லாம் பண்ண போறது இல்ல. நான் அது ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். அதுவும் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அது நேரா வீட்டுக்கு வந்துரும். சில சமயம் கை இல்ல, நம்ம மூளை யூஸ் பண்ணணும். இந்தா ஆரம்பி. மேம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்க ஃபேமிலி உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்களாமே. அதாவது நீங்க ரொம்ப நல்லா சோலே பட்டூரே பண்ணுவீங்களாமே. ஆனா நீங்க அவங்களை ஏமாத்துறீங்க. பியூட்டிஷியனா இல்ல பொலிட்டிஷியனா? எங்க பாரு, உன்னோட கம்பெனில காஸ்ட்லியான பேக்கேஜ் நான் வாங்கியிருக்கேன். நான் லாயலான கஸ்டமர், அதிகமான பணம் கொடுக்கறவனா. உனக்கு என்ன வேணும்? நான் வேணா உன்னை பத்தி மோசமான ரேட்டிங் கொடுத்து மோசமா எழுதவா? நீ ஒரு அன்ப்ரொஃபஷனல்னு எழுதிடவா? வேண்டாம்ல. சோ நான் என்ன சொல்றேனோ வாய் மூடிட்டு பண்ணு. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் மத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாரும் என்ன நல்லபடியா மட்டும்தான் பேசணும். இப்ப நீ என்ன பத்தி என்ன சொல்ல போற? உலகத்திலே மோசமான மருமக நீதான் மேம். இந்த உலகத்திலே சிறந்த பேயிங் கஸ்டமர் நீங்க தான். பெர்ஃபெக்ட். தேங்க்யூ. அந்த பிரக்யா வீட்டுக்கு நீ போயிருந்த, எதுக்கு அவளை பார்க்க போன நீ? ஏன்னா எனக்கும் அவளுக்கும் பழைய உறவு இருக்கு. உறவா? ஆமா, உறவுதான். உறவு எப்படி இருந்தா என்ன, நல்லதோ கெட்டதோ, அது உறவு. உறவு தானே. உறவுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க தானோ? நீ என்ன லூசா? எனிவேஸ், பிரக்யாவை எதுக்கு பார்க்க போன? அவளுக்கு ஹெல்ப் பண்ண. மூளை கீழே என்ன குழம்பி போயிடுச்சா? இல்ல அண்ணன் தண்ணி அடிக்கிற மாதிரி நீ அடிச்சிட்டியா என்ன? மறந்துட்டியா? நாம தான் அவளை பிரச்சனையில மாட்டி விட்டோம். அப்படி என்ன அவளுக்கு ஹெல்ப் பண்ண போன? டு பி ஆனஸ்ட், நான் நம்மளோட லாபத்துக்காக தான் அங்க போனேன். ஆனா அங்க எந்த லாபமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு தனு, நீ எதுக்காக அங்க போனன்னு சொல்லு. ரிமெம்பர், அபி சொன்னதை மறந்துட்டியா என்ன? லாபம் இல்லாம என்னோட வாயும் மூலையும் வேலை செய்யாதுன்னு சொன்னார்ல.
கௌரவுக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஏன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண தெரியுமா? அது மூலமா எனக்கு ஏதாவது பணம் கிடைக்கும் தான் பண்ணேன். ஆனா கௌரவ் பணம் தர மாதிரி இல்ல. அதனால பிரக்யா கிட்ட போலான்னு முடிவு பண்ணேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு அளவுக்கு அதிகமா கோபத்தை ஏற்படுத்துற. பணத்துக்காக தான் பிரக்யா கிட்ட போனேன். அந்த பிரக்யா உனக்கு பணம் தருவாளா என்ன?